அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ குரு தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 13வது நாள் பாராயணம். பிச்சைக்காரர்களும் ஆதரவற்றவர்களும் உணவு வேண்டி அவர்கள் பின்னே சென்றனர். சௌதாமணியும் இவர்களுடன் சென்றாள். அவள் புண்ணிய ஸ்தலமான கோக்கர்ணம் சென்று அங்கே பிச்சை எடுத்தாள். அவள் யாத்திரிகர்கள் போகும் மார்க்கத்தில் படுத்துக்கொண்டு பிச்சை எடுத்தாள். அவள் யாத்திரர்களிடம் தான் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினையினால் துன்பப்படுவதாகவும் தனக்கு ஏதேனும் உணவு கொடுத்து ஆதரிக்கும்படியும் மன்றாடுவாள். சில நாட்கள் கழித்து மகா சிவராத்திரி விழா வந்தது. விடிகாலையிலிருந்தே மக்கள் கோவிலுக்கு செல்ல தொடங்கினர். சிவராத்திரி விரதம் இருக்கும் நாள். மக்கள் நாள் முழுவதும் நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டனர். சௌதாமினி மரத்தடியில் கிடந்து வழியில் போவோரை உணவு வேண்டினாள். ஒரு பக்தர் தான் கோயிலிலிருந்து திரும்பி போகும் வழியில் அவளை கண்டு அவள் குரலை கேட்டு அவளிடம் அன்று மகா சிவராத்திரி ஆகையால் அவளுக்கு உணவு எதுவும் கிடைக்க வழியில்லை என்று தெரிவித்தான். இப்படி கூறிக்கொண்டு அவள் கையில் வில்வ இலைகளை போட்டு சென்றான். சௌதாமணி குருடாக இருந்ததால் தனக்கு உணவுதான் அளிக்கப்பட்டதாக நினைத்து அந்த இலைகளை முகர்ந்து பார்த்தாள். உணவு அல்ல என்று தெரிந்ததும் அதை கோபத்தோடு தூக்கி எறிந்தாள். அதிர்ஷ்டவசமாக அந்த இலைகள் அருகில் இருந்த சிவலிங்கத்தின் தலையில் விழுந்தன. இப்படி எந்த முயற்சியும் இல்லாமலே அவள் கோக்கர்ணத்தில் சிவராத்திரியில் சிவலிங்கத்தை வழிபட்ட புண்ணியத்தை அடைந்தாள். அது சமயம் நள்ளி இரவாக இருந்ததோடு அவள் நாள் முழுவதும் ஒன்றும் சாப்பிடுக்கவில்லை. இப்படியாக சிவராத்திரி விரத புண்ணியத்தை அவள் அடைந்தாள். இது அவளுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டது. ஆகவே நாங்கள் அவளை கைலாசத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த சரித்திரத்தை சிவதூதர்கள் மூலம் கேட்டு சௌதாமணி புது உருவத்துடன் ஸ்வர்க்கம் செல்வதை கண்டோம். ஆகவே அரசனே, கோக்கர்ணத்துக்கு சென்று மகாபலேஸ்வரரை தரிசித்து வணங்குவாயாக என்றனர். மித்ரசாகன் கோக்கர்ணம் சென்று ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு தன் பாபங்களிலிருந்து விடுபட்டான். கோக்கர்ணம் ஒருவனுக்கு முக்தி அளிக்கும் ஸ்தலம். ஓ நாமதாரகா, இதனாலேயே குரு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் கோக்கர்ணத்தில் நீண்ட காலம் வசித்தார். இவ்வாறு சித்தன் நாமதாரனுக்கு உரைத்தான். கோக்கர்ண சரித்திரத்தை கேட்ட பின் நாமதாரகன் சித்தனிடம், குரு அவர்கள் கோக்கர்ணத்தில் எவ்வளவு காலம் தங்கியிருந்தார்? அதற்கு பிறகு என்ன நடந்தது? தயவு செய்து சரித்திரத்தை தொடர்ந்து கூறுங்கள் என்று கேட்டான். சித்தனும், குரு அவர்கள் கோக்கர்ணத்தில் இரகசியமாக 3 வருடங்கள் தங்கியிருந்தார். பின்னர் அவர் ஸ்ரீசைல மலைக்கு பயணமானார். ஸ்ரீசைலத்தில் 4 மாதங்கள் தங்கிய பிறகு அவர் குருவரபுரம் என்னும் ஊருக்கு வந்தார். அந்த ஊர் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது. மக்கள் பலர் குருவரபுரத்திற்கு குருவருளை வேண்டி வந்தனர். குரு அவர்களின் அற்புதங்களில் ஒரு சிலவற்றை மட்டுமே உனக்கு கூற முயற்சிக்கிறேன். குருவரபுரத்தில் நன்கு கற்று அறிந்த பிராமணன் ஒருவன் இருந்தான். அவனது மனைவியின் பெயர் அம்பிகா. அவன் தன் கடமையில் தவறாக உத்தம பத்தினியாக இருந்தாள். பல நாட்கள் தவம் விரதங்கள் அனுஷ்டித்த பின்னர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை மூளை வளர்ச்சி குன்றியிருந்தது. பிராமணன் குழந்தைக்கு கல்வி புகட்ட முயன்றான். ஆனால் சிறுவனால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிராமணன் சிறுவனை கடுமையாக தண்டித்தான். ஒரு நாள் அம்பிகா தன் கணவனிடம் குழந்தையை தண்டிப்பதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் தண்டிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். சில நாட்கள் கழித்து பிராமணன் இறந்து போனான். அம்பிகா நகரத்து வீடுகளில் பிச்சை எடுத்து வறுமையிலும் துன்பத்திலும் வாழ வேண்டி நேர்ந்தது. சிறுவன் வளர்ந்து யுவப்பருவம் அடைந்தான். மக்கள் அவனை இகழ்ந்து பேசி தனது தந்தையின் பெயருக்கும் புகழுக்கும் அவன் களங்கமாக இருப்பதாக கூறினர்.
13வது நாள் தொடர்ச்சி நாளை காண்போம். நன்றி.